Samsung Galaxy A16ல 2030 வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த ஆசம் டிசைன், ஆசம் கேமரா, ஆசம் ரிலையபிலிட்டின்ற இந்த A சீரிஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? வழக்கம் போல அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒண்ணும் இல்ல, டப்பாக்குள்ள போன், யூசர் மேனுவல், டைப் 0 டைப் C கேபிள், ஒரு சிம் எஜெக்டர், அவ்வளவுதான். போன் பாக்குறதுக்கு நல்லா பாக்ஸியா பெருசா நல்லா தான் இருக்கு. இதுல மொத்தமா 3 கலர் வேரியன்ட் இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிற கோல்டு ஒன்னு, நம்ம கிட்ட இருக்கிற லைட் கிரீன், அப்புறம் ப்ளூ பிளாக். இந்த போன் பாக்குறதுக்கு நல்லா பிரீமியமா தான் இருக்கு. இருங்க, பிரீமியம் நோனே தான் ஞாபகம் வருது. டிசைன்ல இருந்து போயிடலாமா? பின்னாடி கிளாஸி ஃபினிஷோட திக்னஸ் 7.9 mm பெசல்ஸ். என்னடா இந்த காலத்துல போய் பெசல்ஸ்னு பாக்குறீங்களா? குறைச்சு கொடுத்திருக்காங்க. சைடுல 3.5 மேல 3.7 கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 98 ரெஃப்ரெஷ் ரேட்டோட 800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்து யூஸ் பண்றதுக்கும் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. வெளியில சன்லைட்ல வச்சு போன் யூஸ் பண்றப்பவும் பிரைட்னஸ் ஓகேவா இருந்தது. 6.7 inch சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்பீக்கர் சைடு பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் சவுண்ட் கேட்டு பாக்குறப்போ நல்லாவே இருந்தது. முக்கியமா கேமரான்னு பார்த்தா சாம்சங்கோட அடையாளமா ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 50 MP கொடுத்திருக்காங்க. 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல செல்ஃபி 30 MP கொடுத்திருக்காங்க. வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் HD 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சாம்பிள். இது ஒரு நார்மலான ரூம் லைட்ல இந்த வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். இது வெயில்ல சன்லைட்ல இந்த வீடியோ நம்ம கேப்சர் பண்றோம். எந்த அளவுக்கு எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி காட்டுது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அப்போ நீங்க பாக்குறதா எங்க டீம் எடுத்த போட்டோ சாம்பிள்ஸ். ஓகே, ப்ராசஸர்னு பார்த்தோம்னா MediaTek 6300 கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் டைமா 6100 கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டும் நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ 4 lakhs வரைக்கும் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல சாம்சங் போன் தான் வேணும்ன்றவங்களுக்கு இது ஒரு டீசென்ட்டான ப்ராசஸர். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கேமிங் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்ல, வாங்க பார்த்துடலாம். கேமிங் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோனில் 1 hourக்கு PUBG கேம் விளாண்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 93% இருக்குது. கேம் விளாட்றதுக்கு முன்னாடி ஃபோனோட டெம்பரேச்சர் எவ்வளோனா 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. விளாண்டு பார்த்துடலாமா? 1 hour கேம் விளையாடியாச்சு. கேம் விளையாண்ட பிறகு இந்த ஃபோனோட ஹீட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கல. 35 டிகிரி இருந்துச்சு. பேசிக்காக எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற ஹீட் தான். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இந்த ஃபோனில் விளையாடையில லைட்டாக அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மைன்யூட்டாக லேக் தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் மெயினாக பேட்டரி பார்க்க வரையில இந்த ஃபோன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 94% சார்ஜ் போட்டிருந்தோம். இப்போ இதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 77 தான் வந்திருக்கு. ரைட், பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh ஓட 25 watts சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான இடம். இந்த பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் டைமா 6 years OS அப்டேட் கொடுத்து 6 years செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்து, நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல 2030 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு லாங் டைம் யூஸ்க்கு இந்த போன் சூப்பரா செட் ஆகும். ஃபைனலா ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா IP54 தான் கொடுத்திருக்காங்க. டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்டும் ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டா இருக்கு. அப்புறம் நாக்ஸ் வால்ட்னா என்னன்னு தானே யோசிப்பீங்க. போனை வீட்டில் சார்ஜ் போடும் போது அதுல இருந்து வர கரண்ட் ஃபிளக்சுவேஷன்ல இருந்து போனை சேவ் பண்ணும். ஆஸ் யூசுவலா கொடுக்குற சாம்சங் வாலெட்டும் இதுல இருக்கு. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா, A16ல நீங்க இதுல ஒரு 5 டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ணியிருந்தா 500க்கான வவுச்சரும் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா டேப் அண்ட் பே கொடுத்திருக்காங்க. அதர் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா Wi-Fi 5.0, Bluetooth 5.3 கொடுத்திருக்காங்க. அடுத்து வாய்ஸ் ஃபோக்கஸ். நீங்க கூட்டத்துலலாம் நின்று பேசுறப்போ உங்க வாய்ஸ் மட்டும் தெளிவா கேட்கும். அப்புறம் நோட்ஸ் ஓவர் காலும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான்ப்பா இந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,999க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற ஒரு சாம்சங் போன் தான் வேணும், அதுவும் ஒரு பெரிய டிஸ்ப்ளேவோட லாங் டர்ம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் கண்டிப்பா பிடிக்கும்.